நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மாமா, என் உடம்போட சொந்தக்காரனே நான் தான். எனக்கு அப்புறமா என் அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. அப்பா இறந்துட்டாரு. நான் பண்ண போற அந்த நல்ல காரியத்துக்கு அம்மாவும் சம்மதிச்சிட்டாங்க. வேற யாரோட பர்மிஷனுக்கு தேவையில்லை. நான் ரொம்ப யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். நான் கொடுக்குற ஒரு தானத்தால ஒரு ஆள் உயிரோட வாழ்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும் போது அதுல கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனா இதை சாக்க வச்சு உங்க குடும்பம் ரெண்டா போயிடும். ஒரு ஆளோட உயிரை காப்பாத்த புருஷன் போராடும் போது அதை தடுக்கிற பொண்டாட்டிக்கு என்ன மனுஷத்தன்மை இருக்கும்? ஜெயக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படி பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஒரு கிட்னி கொடுக்கறதால நான் செத்து போயிட மாட்டேன்னு அவளுக்கே தெரியும். ஒருவேளை இப்போ இந்த நிலைமை எனக்கு வந்திருந்தா வேணுகோபால் எனக்கு கிட்னி கொடுக்க முன் வந்து அதை நீ பொண்டாட்டின்ற முறையில தடுப்பியா? என்னுடைய நிலைமை ஜெயக்காக்கு ஒண்ணும் இல்லையே மாமா. பாலா என்னோட எதிரியோட புருஷனை போய் காப்பாத்தாதீங்கன்னு ஜெயா சொல்லுவாளா? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அது சொந்த வேலையா இருக்கணும். இப்போ உனக்கு உன் புருஷனோட உயிர் முக்கியமா இல்ல இப்ப நடக்கிற பிரச்சனை முக்கியமா? ஆரோக்கியமா இருக்கிற புருஷனோட விஷயத்திலேயே ஜெயா சுயநலமா இருக்கான்னா மரணத்துக்காக போராடிட்டு இருக்க உன்னோட புருஷனோட விஷயத்துல நீ அவளை விட சுயநலமா இருக்கணும். வேணுவுக்கு டாக்டர் கொடுத்த 3 மாசம் டைம் முடிய போகுது பாலா. நம்ம உடனே ஆபரேஷன் பண்ணி கிட்னி சேஞ்ச் பண்ணலன்னா அவரோட உயிர் உனக்கு திரும்ப கிடைக்காது. அவர் உனக்கு வேணும்னா நான் சொல்ற பேச்ச கேளு. முதல்ல ஆபரேஷன் நடக்கட்டும், மத்தத அப்புறம் பார்த்துப்போம். நான் இதெல்லாம் பண்றது உனக்காக மட்டும் இல்ல, வேணுக்காகவும் தான். அவரு வாழணுன்றதுக்காக தான். அந்த ஆள் இழந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை அவர் அனுபவிக்கணும் தான். இதுக்கப்புறம் நீ என்னோட முடிவுல தடையா இருக்காத. பாலாவோட மனசை மாத்துறதுக்கு அத்தை அனுப்பி வச்சியா? ஓ, உடனே அவ உங்ககிட்ட சொல்லிட்டாளா? ரொம்ப சீப்பா பண்றச்சையா? அதை விட சீப்பான வேலை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு மனுஷனோட உயிரை காப்பாத்துறது தான் சீப்பான விஷயமா? பேப்பர்ல இதுக்கு முன்னாடி எத்தனையோ விளம்பரம் வந்திருக்கு. A+ கிட்னி தேவைப்படுது அப்படின்னு. ஒரு மனுஷனோட உயிரை காப்பாத்தி காந்தி ஆகணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கு ஆயிருக்கலாம்ல. பாலாவோட புருஷன் நோய்வாய்ப்பட்டு கிடப்பாரு, அன்னைக்கு போய் உதவி செய்யுங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்களா என்ன? இது உன் கூட பிறந்தவளோட வாழ்க்கை ஜெயா. கூட பிறந்தவ இருந்தா, ஆனா இப்ப இல்ல. நீங்க உங்க உடம்புல இருந்து ஒரு பாகத்தை கொடுத்து அந்த ஆளோட வாழ்க்கையை சேவ் பண்ணாதீங்க. இங்க பாரு, இது என்னோட சம்பந்தப்பட்ட விஷயம். ஆஹா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்ப நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாம். இதுக்கப்புறம் உங்களோட உயிரும் வாழ்க்கையும் எனக்கும் என் பொண்ணுக்கு மட்டும்தான் சேர்ந்தது. அதை இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். அம்மா, நீங்க 2 பேரும் பேசறதா இருந்தா வீட்டுக்குள்ள வந்து கதவு மூடிட்டு பேசலாம். நீ இதுல தலையிட வேண்டாம். மரியாதை உள்ள போ. நீங்க போடுற சண்டை ஊருக்கே தெரியணுமா என்ன? எல்லாருக்கும் தெரியட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். என்ன பிரச்சனைன்னு வந்து கேட்கட்டும். அப்பதான் என் பக்கம் இருக்கிற நியாயம் அவங்களுக்கு தெரிய வரும்.
ஜெயா, நீ என்ன சொல்ல போற? நான் கொடுத்த வாக்க நம்பி ஒரு புதிய வாழ்க்கையை வாழலான்னு அவர் நம்பிட்டு இருக்காரு. வேணும்னு கனவு காணல பாலா, அத சொல்லுங்க. ஜெயா, என்ன கோபப்படுத்தாத. நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? வேணு பாலாவோட புருஷனா இல்லாம இருந்திருந்தா நீங்க இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பீங்களா? எனக்கு தெரியும், இது ஒண்ணு வேணுக்காக இல்ல, பாலாவுக்காக தானே நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஜெயா, உன்ன சண்டை போடாதீங்க. நீ எதுக்காக இடையில வந்து பூந்துட்டு இருக்க? அடிக்கிறதா இருந்தா அடிக்கட்டும். இதுக்கு முன்னாடி நான் அவளால தானே நிறைய அடி வாங்கியிருக்கேன். அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுக்கப்புறமா நான் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது? வீட்டு வேலைக்காக எடுத்து வச்சிருந்த 1 லட்சம் ரூபாய பாலாவோட நீலி கண்ணீரை பார்த்து ஏதோ ஒரு திருட்டு ஆளுங்களுக்கு கொண்டு போய் கொடுத்திருக்காரு. அது பேர்ல உண்டான கடனை அடைக்கிறதுக்கு இந்த வீட்டை போய் விக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காரு. இது எல்லாத்தையுமே நான் மன்னிச்சு விட்டுட்டு போணுமா என்ன? கடைசியில அவளுக்காக எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு நம்ம 2 பேரோட கையை பிடிச்சு இந்த மனுஷன் ரோட்ல அனுப்புறதுக்கு தயங்கவும் மாட்டாரு. அம்மா நீங்க கொஞ்சம் பொறுமையா மெதுவா பேசுங்கம்மா. இந்த விஷயத்துல என்னால இப்படிதான் பேச முடியும். நான் இப்படி பேசினா கூட உங்க அப்பாவோட மண்டையில ஏற மாட்டேங்குது. கத்தி பேசாத. 8 வருஷமா நான் ஏதோ பேசாம அமைதியா தானே இருந்தேன். இதுக்கப்புறமா பேசாம இருக்க போறதில்ல. தேவைப்பட்ட நான் இதை விட அதிகமா பேசுவேன். அம்மா நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாம மரியாதை உள்ள போஸ்ட்ரி. ஆரோக்கியமா இருக்கிற புருஷனுக்கு பொண்டாட்டியா இருக்கணும்னு தான் நான் விரும்புறேன். உங்களோட உடம்புல இருந்து ஒரு பாகத்தை எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறமா மரணம் வரைக்கும் மாத்திரை மருந்தோட வாழ்றதுக்கு அது பின்னாடி நடக்கவும் என்னால முடியாது. ஹலோ பாட்டி, ஸ்ரீ பேசுறேன். என்னாச்சுமா? அப்பாவும் அம்மாவும் பாலா சித்தி சாக்கா வச்சு சண்டை போடுறாங்க. அம்மா சொல்லி பாலா சித்திய பார்க்க போனீங்களா பாட்டி? அப்படின்னு யார் சொன்னா? அது அப்பா கேட்டதுனால தான் சண்டையே வந்தது. இவ்வளோ நேரமா வீட்டுக்கு வெளியில நின்று சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களா வேடிக்கை பார்க்கறாங்க. நீ ஒன்னும் வருத்தப்படாத. நான் இப்பவே உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு பாட்டி. இதுக்கப்புறமும் 2 பேரும் சண்டை போடுவாங்க. அம்மா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்பா கோவப்பட்டாருன்னா தடுக்கவே முடியாது. கொஞ்சம் வீட்டு பக்கம் வந்துட்டு போங்க பாட்டி. நீங்களும் தாத்தாவும் சேர்ந்து இவங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அமைதியா இருமா. நாங்க நாளைக்கு அங்க வரோம். இந்தாங்க தண்ணி. அத்தை வந்ததும் ஏன் சீக்கிரம் போயிட்டாங்க? அம்மா இங்க வந்ததா யார் சொன்னது? ஜங்ஷன்ல இருக்கிற கடைக்காரர் தான். உங்க அம்மாவோட குடும்பம் இதுக்கு முன்னாடி வாடகைக்கு இருந்தாங்க இல்லையா? அப்ப இருந்தே இவருக்கு நல்ல பழக்கம் இருக்கு. எல்லாரும் சமாதானமாயி பாலாவோட அம்மாவும் அண்ணன் தம்பிகளும் வர ஆரம்பிச்சிட்டாங்களான்னு என்கிட்ட கேட்டாரு. அம்மா இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்காங்க இல்லையா? இப்பதான் அந்த ஆளு பாத்திருக்காரு போல. அத்தை என்ன விஷயமா இவ்வளவு அவசரமா வந்துட்டு போறாங்க? அப்படி ஏதாவது காரணம் இருந்தா தான் அம்மா இங்க வரணுமா என்ன? உடம்பு சரியில்லாம இருக்கிற மருமகனை பார்க்க வந்திருக்காங்கன்னா நான் வர வரைக்கும் காத்திருப்பாங்க இல்லையா? உண்மையை சொல்லு பாலா, அத்தை எதுக்காக வந்தாங்க? அப்பாக்கு மாத்திரை வாங்கிட்டு போற வழியில அப்படியே இங்க வந்து என்ன பாத்துட்டு போலான்னு வந்தாங்க. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீ பொய் சொல்ல வேண்டாம். மனோஜ் கிட்னி கொடுக்க தயாரா இருக்காருன்னு தெரிஞ்சு அத்தை அதை பத்தி கேட்க வந்தாங்களா என்ன? என்ன காப்பாத்துறதுக்காக மனோஜ் பண்ற முயற்சியில அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கான்னு? இத பத்தி மனோஜ் மாமா பெத்த அம்மாவை தவிர வேற யாருக்கிட்டயுமே சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது என் ஃபேமிலிக்கு எப்படி தெரியும்? இதை தெரிஞ்சுக்க கஷ்டப்படணுமா என்ன? பக்கத்து வீட்டுல குடியிருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனை நடக்கும்போது கூட அங்க வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்காத உன் அம்மா திடீர்னு இங்க வந்துட்டு போறாங்கன்னு கேள்விப்பட்டதும் ஒரு சந்தேகம்தான். எதுக்கு அங்க தேவையில்லாம சந்தேகப்படணும்? என் விஷயமா இருக்கிறதுனாலதான் சந்தேகப்படுறேன். இத்தனை நாளா நான் மத்தவங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கனே தவிர எந்த நல்லதும் பண்ணவே இல்லையே.
அப்படி இருக்கும்போது எதுவுமே ஈஸியா நடந்துடக்கூடாது. கொஞ்சம் கஷ்டத்தை தான் அனுபவிக்கட்டுமே அப்படின்னு கடவுள் நினைச்சிருந்தா என்ன பண்றது? எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு உங்க மனசுக்கிட்ட சொல்லி வைங்க. நெகட்டிவா யோசனை பண்ணீங்கன்னா உங்களுடைய நோய் அந்த உடம்ப ரொம்ப கடுமையாக்கிடும். பாலா, என் ஷர்ட்டும் அயன் பண்ணி கொடுக்குறியா? எங்க போக போறீங்க? நீ வேலை பார்த்த பேங்க்குக்கு தான். அத வேற யாருக்கோ கைமாத்தி விட்டுட்டாங்க இல்லையா? ஆமா, நான் அங்க ஒரு வளையல அடகு வச்சுட்டு வந்தேன் இல்லையா? சுமேஷ் கிட்ட இருந்து அதை வாங்கினேன். அது ஒரு பவுன் இருக்கும். அடகு வச்சு 15,000 ரூபா தான் வாங்கினேன். இப்போ வட்டி அதிகமாகி பெரிய அமௌண்ட் ஆயிருக்கும். நகையை மீட்டு அங்கேயே வித்தா ஒரு 10,000 ரூபா கைக்கு கிடைச்சதுன்னா அது நமக்கு யூஸா இருக்கும்ல. இப்ப நமக்கு 1 ரூபா கூட 1 லட்சமா தான் தெரியுது. நான் வாங்கி குடிச்சதுக்கு அப்புறம் தூக்கி போட்ட பாட்டில வித்திருந்தா கூட ஒரு 15,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி எத்தனை வருஷத்தை நான் தேவையில்லாம வீணடிச்சிட்டேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வர 30 ரூபா தான் சார். ஆனால் நீங்கள் 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அப்போ வண்டி ஏறும்போதே சில்லறை இல்லைன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? நீங்கள் 500 ரூபா நோட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்போவே சில்லறை இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அப்போ சில்லறை வச்சிருக்கிறவன் தான் ஆட்டோல ஏறணும்னு சொல்ல வரியா? என் கையில சில்லறை இருக்கு, நான் கொடுக்குறேன். எவ்வளவு ஆச்சு? 30 ரூபா. இந்த மாதிரி ஆளுங்க கொஞ்சம் திமிரா தான் இருப்பாங்க. பணம் வச்சிருக்கிறவங்களை கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாங்க, 50 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 500 ரூபாய் நீட்டினா யார் மதிப்பாங்க? நீங்க தான் புதுசா கார் வாங்கியிருக்கீங்களா? அப்புறம் இதுக்கு ஆட்டோல வந்தீங்க? இப்ப கொஞ்ச நாளாவே நான் கார் ஓட்டும் போது கழுத்து ரொம்ப வலிக்குது. ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டி வரணும்ல, அதனாலதான் பஸ்ல வந்திருக்கோம். பஸ்ஸை ஒன்றும் நாம ஓட்ட போறது இல்லையே. காருக்கு 1000 ரூபாய் பெட்ரோல் போடுறதை விட உங்க கையில 200 ரூபா இருந்துச்சுன்னா நீங்க இங்க வந்துட்டு திரும்ப போலாம். மனோஜ், நீங்க எங்கேயாவது வெளியில கிளம்புறீங்களா? ஆமா, உங்களையும் ஜெயாவையும் பார்த்து சில விஷயங்களை பேசுறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். நேத்து நீங்க தானே இங்க வந்து தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணிட்டு போனீங்க. இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா? சொல்லியிருந்தா நீங்க ஓகே சொல்லிருப்பீங்களா? அதுல ஒரு பலன் இருக்குன்னு தெரிஞ்சா ஓகே சொல்லுவோம். உங்களுக்கு அதுக்கான பலனே இருக்காது. வேணுவுக்கு நான் ஒரு கிட்னியை டொனேட் பண்றேன்றதுக்காக நாளைக்கே நான் சித்திரலாம் மாட்டேன். இந்த விஷயத்த நீங்க முதல்ல ஜெயா கிட்ட சொல்லி தான் புரிய வைக்கணும். மனோஜ், உன் உடம்புல இருந்து கிட்னி எடுத்து வைக்கும்போது அதோட வலி ரொம்ப நாள் இருக்கும்பா. அத பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த முடிவே எடுத்தேன். பாட்டி, நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க கார்ல வரலையா? நாங்க பஸ்ல வந்தோமா. சரி, நீங்க ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. மனோஜ், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போறீங்களா? நாம எல்லாருமா சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுக்கலாமே. அதுக்கப்புறம் மனோஜோட முடிவு தான் எங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அதே மாதிரியே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜெயாவோட முடிவு தான் சரின்னு தோணுச்சுன்னா நீங்க அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ போலாம்ப்பா. உங்க 2 பேர் சண்டையை தீக்க நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். குடும்பத்தில்
குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கான எந்த யோகிதையும் இல்லாதவன் தான் வேணுகோபால். அது உங்களுக்கு இப்பதான் தோணுச்சா? அப்ப இருந்த சூழ்நிலையில என்னால தெளிவா விசாரிக்க முடியல. பாக்குறதுக்கு அப்ப எனக்கு நல்லவ மாதிரி தான் தோணுச்சு. அப்ப நல்ல வேலையிலே இருந்தான். எதுக்காக இப்ப என்கிட்ட சொல்றீங்க? நீங்க பாலாவோட விஷயத்துல எடுத்த முடிவு எல்லாமே தப்பா எடுத்துட்டேன்னு சொன்னாலே போதும். என்ன சரிதானே? பாலாவோட விஷயம் இல்ல, எங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனை தீர்க்க தானே நீங்க வந்திருக்கீங்க. அதுவும் பாலா சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. இதுக்கப்புறம் என் வீட்டுக்காருக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த உறவும் கிடையாது. அந்த வீட்டுல என்னை விட உங்களுக்கு தான் உறவு அதிகம். நீங்க அதை யாரும் புரிஞ்சுக்காம இருந்தீங்க. நான் அதை கொஞ்சம் நிறைவேற்றேன், அவ்வளவுதான். நாளைக்கு வேணு செத்து போயிட்டான்னா அந்த குறையை நீங்க நிறைவேற்றுவீங்களா? ஜெயா, நீ பேசுற பேச்சுக்கு எதுல பதில் சொல்லணும் தெரியுமா? கையாலதான். மனோஜ் வேண்டாம். நீங்க 2 பேர் பாத்துட்டீங்கல்ல, அவளை பத்தி நான் ஏதாவது சொன்னா உடனே கோவப்படுவாரு. நான் தாங்க உங்க பொண்டாட்டி, அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மனோஜ் கொஞ்சம் உட்காருங்க, நம்ம பொறுமையா பேசிக்கலாம். உட்காருங்கப்பா, உட்காருங்க. நீ தேவையில்லாம கண்டதை பேசுறதுனால தான் மனோஜ் கோவப்படுறாரு. நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னா உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற சண்டையை தீக்கதான். ஸ்ரீதேவி அம்மா இங்க இருந்திருந்தா நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டிருப்பீங்களா என்ன சொல்லுங்க? பாட்டிக்கு உடம்பு சரியில்லாததுனால அப்பாவும் அம்மாவும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டி இருந்திருந்தாங்கன்னா இவங்க 2 பேரையும் திட்டி கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. இவங்க ஒன்னும் சின்ன குழந்தைங்க இல்ல சொல்லி திருத்துறதுக்கு. நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். அந்தஸ்தும் பாரம்பரியமும் இருக்கிற ஒரு குடும்பத்துல தான் நான் என் பொண்ணு ஜெயாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஒவ்வொரு விஷயத்திலையும் அதுக்கான கௌரவத்தை நீங்க காட்டணும் மனோஜ். அந்தஸ்து இல்லாத எந்த கேடுகட்ட செயலை நான் பண்ண? எங்க குடும்பத்துல ரொம்ப சாதுவா இருந்த பொண்ணு தான் பாலா. ஆனா வேணு கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா அவளும் எடுத்தெறிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டா. இருக்கிற அப்பா அம்மா அண்ணன் தம்பி யார பத்தியும் அவளுக்கு கவலையே இல்லை. அதுக்கு பாசத்தையும் அக்கறையும் காட்டினா மட்டும்தான் அது கிடைக்கும். அப்படி நாங்க பாசத்தையும் அன்பையும் கொடுக்காதனாலதான் அவ இப்படி நடந்துக்கிறாளா? நான் ஒரு விஷயத்த தெளிவா முடிவெடுத்துட்டேன். வேணு உயிரோட வாழ்றதும் சாகிறதும் இந்த வீட்டோட பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்காக நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்க கூடாது. என் வீட்டுக்காரர் மட்டும் வேணுக்கு கொடுக்க வேண்டிய கிட்னியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். என்னோட முடிவை நான் சொல்லிட்டேன், அதை நீ மாத்த முடியாது. அப்படி ஒரு கஷ்டமான முடிவு எடுக்கிறதுக்கு வேணு அப்படி என்ன உங்களுக்கு சொந்தம்? அந்த சொந்தம் எங்க எல்லாரையும் தாண்டி தானே உங்களுக்கு வரும். அதனால அந்த விஷயத்துல நீங்க இன்வால்வ் ஆக வேண்டாம். நான் சின்ன குழந்தையா இருந்தப்போ எங்க அப்பா செத்து போயிட்டாரு. என் அப்பா மேல வச்சுட்டு இருந்த அன்பையும் மரியாதையும் தான் நான் எப்பவும் உங்க மேல வச்சிருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல என் முடிவை மாத்த சொல்லாதீங்க. பாலாவுடைய வாழ்க்கையை விட எங்களுக்கு எது முக்கியம்னா உங்களோட வாழ்க்கை தான்ப்பா. நீங்க 2 பேரும் மறுபடியும் சண்டை போட்டீங்கன்னா ஊர்க்காரங்களுக்கு அது கொண்டாட்டமா இருக்கும். உங்க 2 பேருக்கும் அது ஒரு அவமானமா இருக்கும். ஒருத்தருக்கு கிட்னி கொடுக்கறதால நான் அவமானப்படுறேன்னா அதை நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். அதுக்கு நீங்க ஜெயாவோட சம்மதத்தோட தான் பண்ணணும்னு சொல்ல வரேன். நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படின்னா நீங்க எடுத்த முடிவை கண்டிப்பா நீங்க வாபஸ் வாங்கணும். நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதை யார் சொன்னாலும் நான் மாத்திக்க மாட்டேன். நாங்களா ஒதுக்கி வச்ச பாலாவையும் அவன் புருஷனையும் நீங்க எதுக்கு தேவையில்லாம உதவி பண்றீங்க? அவங்களோட வாழ்க்கை எப்படி வேணா போகட்டும், நீங்க தேவையில்லாம சண்டை போடாம இருங்க. நீங்களும் அத்தையும் ஜெயாக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க ஆதரவா இருக்க வேண்டியது பாலக் மட்டும்தான். ஆனா அது தேவையில்லாத வேலைன்னு நினைச்சுதான் நீங்க இது வரைக்கும் முயற்சி பண்ணவே இல்லை. நீங்க சப்போர்ட் பண்ணலனாலும் அந்த குடும்பத்தை கைத்தாங்களா தூக்கி விடுறதுக்கு நான் இருக்கேன். அந்த குடும்பத்துக்கு உங்களோட உதவி எதுவுமே தேவையில்லை அப்படின்னு பாலா சொல்லிட்டானா? இந்த சூழ்நிலையில அவ சொல்லவே மாட்டா. நான் சொல்ல வைப்பேன். நீங்களாம் முயற்சி பண்ணி தானே அவன் மனசை மாத்த முடியாம போயிடுச்சு. இதை எப்படி முடிக்கணும்னு நான் முடிவு பண்றேன். என் புருஷன் ஆரோக்கியமா இருந்தா தானே எங்க குடும்பத்துக்கு நல்லது. நானே இந்த பிரச்சனை முடிவு கட்டுறேன். ஜெயா, ஐயோ இவ ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றாளோ? ஜெயா, டேய், நீ என்ன சூப்பர்வைசரா?
சேர்ல இருக்கிற தூசி எல்லாம் தொடச்சு க்ளீன் பண்ணு. வீட்ல இருக்கிற வேலை எல்லாத்தையும் பொண்ணுங்க தான் பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாம் உனக்கு யாரா சொல்லி கொடுத்தது? நாங்க 2 பேரும் க்ளீன் பண்ண இந்த வேலையெல்லாம் முடியாது. நம்ம எல்லாருமே சேர்ந்து க்ளீன் பண்ணணும். முக்கியமா நீ. வீட்டுக்கு வெளியே போய் சேரும் தண்ணியுமா இருக்கிற செருப்போட மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்த இவன் தான் வராண்டாவையும் ரூமையும் நாசம் பண்ணி வச்சது. உள்ளேயும் வெளியிலயும் நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணணும். நான் போனோம், எனக்கு வேற வேலை இருக்கு. எவ்வளவு ஆச்சு? 50 ரூபா. ஜெயக்கா, உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? நீ என்ன தொடாத. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என் வீட்டுக்கார படுத்த படுக்கை ஆக்கிட்டு நீ உன் புருஷனை காப்பாத்தணும், அப்படிதானே? நீ என்ன வசியம் பண்ணி என் வீட்டுக்கார இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சிருக்க? நீ அக்கா வாங்கக்கா, நம்ம உள்ள போய் பேசலாம். யாரு கேட்டாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நீயும் உன் பசங்களும் சந்தோஷமா வாழ்றதுக்கு என் வீட்டுக்கார உடம்ப காயப்படுத்தணும், அப்படிதானே? ஜெயக்கா, நான் மனோஜ் மாமாவை கட்டாயப்படுத்தவே இல்ல. நீ அப்படிதாண்டி சொல்லுவ. உடம்பு சரியில்லை ஹாஸ்பிடலுக்கு போனா ஒரு இன்ஜெக்ஷன் கூட வேண்டாம்னு சொல்வாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை சொந்த கிட்னியவே கொடுக்கணும்னு சொல்ற அளவுக்கு நீ அவரை மயக்கி வச்சிருக்கல, அதான் எனக்கு புரியல. விஷயம் புரியாம என்னை பத்தி தப்பா சொல்லாதீங்க ஜெயக்கா. நான் எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் உன்னை பார்க்கவே வந்தேன். உன் வீட்டுக்காருக்கு கிட்னி கொடுக்கணுங்கிற முடிவுல என் வீட்டுக்காரு உறுதியா இருக்காரு. இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் அவர் மண்டையில ஏறாது. அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். உங்க கூட பிறந்த தங்கச்சிக்கிட்ட இவ்வளவு கொடுமையா பேசாதீங்க ஜெயக்கா. நான் உன்னோட அக்காவா இந்த வீட்டுக்கு ஒண்ணு வரல. உன்னோட வலையில இருக்கிற என் புருஷனை காப்பாத்த வந்தேன். ஜெயக்கா, மனோஜ் மாமாவை நான் இப்படி எல்லாம் சொல்றதுக்கு உங்க நாக்கு கொஞ்சம் கூட கூசல. நீ இப்படி நடந்துகிட்டா நான் அப்படிதாண்டி சொல்லுவேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.